எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மாம்பழத்தில் நிறைய ரெசிபி பண்ணலாம். அதில் முக்கியமாக அந்த பர்ஃபி செஞ்சு பாருங்கள். ஒரு மாம்பழம் ஒரு தேங்காய் இருந்தால் போருங்க, ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழ வாசனையோட நல்லா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த பர்ஃபி பண்ணலாம். நான் சர்க்கரை போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். தாராளமாக நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். உங்களுக்கு இந்த பர்ஃபியாக வரல அப்படின்னாலும் நான் சொன்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாங்க. அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் மாம்பழ பர்ஃபி செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மாம்பழமும் தேங்காயும் சேர்த்து பர்ஃபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் செந்தூரம் மாம்பழம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். இப்போ அடுத்தது தேங்காய் ரொம்ப முக்கியம். தேங்காவும் மாம்பழமும் சேர்த்தா தான் நிறைய பர்ஃபி கிடைக்கும். இந்த தேங்காய் பூத்துருவலாக இருக்கிறதுக்கு ஒரு டெசிகேட்டட் கோகனட் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு 3 மூடி தேங்காய் உடைச்ச தேங்காய் வச்சு 10 நிமிஷம் நம்ம இதை நல்லா சூடு பண்ணோம்னா அந்த ஓடு நல்லா சூடு ஏறிடும். அந்த மாதிரி சூடு ஏறினோடனே பலமாக ஒரு கல் ஏதாவது வச்சு நம்ம அந்த ஓடை முதல்ல எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் வேக போடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மூடியோடைய ஓடு நல்ல ஒரு சூடு ஏறி இருக்கும். அதே போல் உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்திருக்கும். இந்த மாதிரி இருந்துட்டு நம்ம பர்ஃபி செய்கிறப்ப ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம அப்படியே உடைக்காமல் வச்சுருந்தாலும் வீணாக போயிடும். உடச்சி வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வைக்க முடியாது. மஞ்சள் கலரில் உங்களுக்கு வீணாக போடும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு ஓடை எடுத்துட்டு அந்த தேங்காய் மூடியில் இருக்க அந்த மேல் ப்ரௌன் பார்ட்டியை நீங்கள் எடுத்துட்டு துருவி அப்படியே வைக்கலாம். இல்லை மிக்சியில் ஒரு பொடிச்சிட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா மாதக்கணக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சூடாக இருக்கிறப்ப இந்த மேல் ஓடை தட்டி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ தோலை எடுத்துடலாம் பீலரால். அதுக்கப்புறம் நான் கேரட் துருவலில் துருவுறேன். இந்த மாதிரி துருவினதுக்கப்புறம் இப்போ பர்ஃபி செய்ய யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்கிறப்ப சீக்கிரம் உங்களுக்கு பர்ஃபி பார்த்திங்கன்னா கிடச்சிடும். தேங்காயில் இருக்கிற அந்த நீர் பசை பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிறப்ப அந்த நீராவியாக போடுறதுனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு பர்ஃபி செய்ய முடியும். கிளறது ரொம்ப சுலபம், ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை மிக்சியில் போட்டு நான் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியேன்னு ப்ரௌன் பார்ட்லாம் இல்லாமல் இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்தோம்னா 1 கப்பு மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்புக்கு அதிகமாக ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா பாலாடையோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கணும். என்னதான் நம்ம தேங்காவோட இந்த மேங்கோ பல்ப்பு சேர்த்து பர்ஃபி பண்ணாலும் உங்களுக்கு சட்டுன்னு அந்த பர்ஃபி பதம் வராது. அதுக்காக 2 டீஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ரவையை வறுக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ மாம்பழத்துலேருந்து தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி 1 கப்பு பல்ப்பு நான் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்ல செந்தூர் மாம்பழம் ரொம்ப கலராக இருக்குது. இப்போ முதல்ல நம்ம நெய்யில் ரவையை வறுத்துக்கணும். செராமிக் பேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த பர்ஃபியும் கிடைக்கும், ஒட்டாமல் வரும். இந்த 2 டீஸ்பூன் நெய்யில் இந்த 2 டீஸ்பூன் ரவையும் சேர்த்து ஓரளவுக்கு நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு நிமிஷம் இருந்தால் போகும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 கப்பு தேங்காய் துருவல் அதையும் இந்த ரவையும் சேர்த்தே வறுக்கலாம். இந்த மாதிரி முதல்ல நம்ம நல்லாவே இதை வறுத்துட்டா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், ஃபுல் க்ரீம் மில்க் எங்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர், எந்த கப்பில் பால் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு மில்க் பவுடர் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பாதாம் மிக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் நான் வீட்டிலே செஞ்ச பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து கல்கண்டு சேர்த்து மில்க் பவுடர் சேர்த்து பாதாம் மிக்ஸ் இருக்குது, அதை தான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு 3-4 நிமிஷம் தேங்காயும் வறுத்தாச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை முதல்ல சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு நிமிஷம் கேப் தாங்க, அடுத்தடுத்து வரிசையாக சேர்க்கலாம். சர்க்கரை நான் பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன். 3/4 கப்புக்கு அதிகமாக எடுத்தாலும் மாம்பழத்தோட ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்க்கலான்னு நிறுத்தி வச்சுருக்கேன். சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா இலகி கொடுத்து நல்லா கரைய ஆரம்பிச்செடுத்து பெரிய பேன் எடுத்தால் உங்களுக்கு வெளியே தெரிக்காது. இப்போ அடுத்தது உடனே நம்ம மாம்பழ பல்ப்பையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்குங்க. இந்த மாம்பழ பல்ப்பு சேர்த்தப்புறம் கரெக்டாக 15 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பர்ஃபி வந்துடுங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் உங்களுக்கு பர்ஃபி வரும். நான் எடுத்த பெரிய கப்பு கூட வேண்டாங்க, சின்ன கப்பில் 2 கப்பு தேங்காய் துருவல் 1 கப்பு மாம்பழ பல்ப்பு எடுத்துட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 15 பீஸ் வரும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பீஸ் மாம்பழ பர்ஃபி கிடச்சிதுங்க.
இப்போ மாம்பழ பல்ஃபு, தேங்காய் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இது சீக்கிரமே திக்னஸ் ஆகிறதுக்கு ஒன்று மில்க் பவுடர் பாதி கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பாதாம் மிக்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அந்த பாதாம் மிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த மாம்பழத்தில் இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கெட்டிப்பட்டுருக்கு. நேரம் ஆக அப்படியே ஓரங்கள்லாம் நெய்யின்னு கிடையாதுங்க, அந்த தேங்காயிலையும் ஒரு எண்ணெய் பசை இருக்குது இல்லையா, அதெல்லாம் கசிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் கலர முடியல அப்படின்னா தாராளமாக இன்னும் 2 டீஸ்பூன் ரவையை முதல்லே அதிகமாக சேர்த்துக்கோங்க. வயசானவங்க ரொம்ப நேரம்லாம் எங்களால் கிளற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் ரவைக்கு பதிலாக 4 டீஸ்பூன் ரவையை 4 டீஸ்பூன் நெய்யில் வறுத்து இந்த மிக்ஸை சேர்த்துட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ரவை சேர்த்ததுனால சீக்கிரம் இந்த பர்ஃபி பதம் வந்துடும். இப்போ நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பித்தோடனே ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாம்பழ பர்ஃபி கிளறதை எந்த பதத்தில் நம்ம அடுப்பை நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பந்து போல் உருட்டி வரணுங்க. நம்ம கொஞ்சமாக எடுத்து பார்த்தோம்னா கையில் நெய் கூட தொட்டுக்க வேணாம். அப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த மாம்பழ பல்ப்பு கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாம்பழ பர்ஃபி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துக்குள்ளே, அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா கூட கரெக்டாக 25 நிமிஷத்தில் நம்ம அந்த போட்ட நெய், அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் பசை எல்லாம் ஓரங்களில் கசிய ஆரம்பிச்சிருக்கும். கையில் நெய் தொட்டு பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. கொஞ்சமாக அந்த பர்ஃபி எடுத்திங்கன்னா அப்படி உருட்டு பதம் வரணும். இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு. நம்ம எந்த பிளேட்டில் இந்த ஸ்வீட் எடுத்து போடுமோ அந்த பிளேட்டில் ஒரு பட்டர் பேப்பரை ரெடி பண்ணிக்கலாம். இதை உடனே சூடாக இருக்கிறப்பே அந்த பிளேட்டில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பர்ஃபி மட்டும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். அதனால் சூடெல்லாம் நல்லா ஆறினப்புறம் திருப்பி நம்ம பிளேட்டில் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். மாம்பழத்தோட அந்த பிசுக்கு தன்மை பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் பீஸ் போடுறப்பையும் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்பையும் அந்த மாம்பழ பிசுக்கு கையில் இருக்காதுங்க. பர்ஃபி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து பார்த்தேன், செக் பண்ணேன், ரொம்பவே நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா திரும்பவும் 2 நிமிஷம் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் சூடுபடுத்தினீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும். பாருங்கள், பிளேட்டில் நல்லா செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நெய் வேணால் எடுத்து அந்த கரண்டியில் வச்சு நல்லா ஒன்று போல் சமப்படுத்திடலாங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டா போகும். எவ்வளோ அருமையாக பீஸ் போட வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 1 ஹவர் எடுத்து நல்லாவே ட்ரையாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம கவுத்து போட்டு முதல்ல பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் எடுத்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே பர்ஃபி வெறுமனே தேங்காய் பர்ஃபி அப்படின்னா தாராளமாக நீங்கள் பட்டர் பேப்பர் போடணும் அவசியம் இல்லை. இந்த மேங்கோ பர்ஃபின்னா ஒரு பிசுக்கு இருக்கும், அதுக்காக தான் நம்ம பட்டர் பேப்பர் போடுறது. எவ்வளோ அழகாக எடுக்க வந்துடுது பார்த்தீங்களா. நல்லா கனமாக போட்டிருக்கேன் நான், நல்லா உயரமாக வந்திருக்கு இந்த ஸ்வீட்டு. இதை விட பெரிய பிளேட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் மெல்லிஸாக வந்திருக்கும். ஒரே போல் அளவில் நம்ம ஒரு கோடு போட்டுப்போம். போட்டுன்னுட்டு நல்லா கட் பண்ணலாம். கட் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா கத்தியில் கொஞ்சம் கூட அந்த மாம்பழம் பல்பெல்லாம் ஒட்டாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த பர்ஃபியை செஞ்சு முடிச்சிருக்கோம். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். பிசு பிசுன்னு அந்த ஓரங்களில் இருக்காது, நல்லாயிருக்கும். எடுத்து நீங்கள் பிரித்து சாப்பிட்றப்ப கையில் ஒட்டாது. மாம்பழ வாசனை, தேங்காய் வாசனை பிரமாதமாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் கூட எவ்வளோ பீசஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா. வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, இல்லை நீங்கள் யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் உங்கள் கையால் இந்த மாம்பழ பர்ஃபி செஞ்சு எடுத்துன்னு போங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஒன்று பிரித்தும் காமிக்கிறேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமலும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது. மாம்பழ சீசன் இருக்கிறப்பயே கொஞ்சமாக மாம்பழம் எடுத்து இந்த பர்ஃபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.